இன்னைக்கு சில அரசியல் கட்சி நண்பர்கள் சொல்றாங்க, அண்ணாமலையை பாரு, என்ன பேர் என்ன சொன்னாங்க, பூச்சாண்டி மாதிரி இருக்காரு, அண்ணாமலை வந்து மாயாண்டி மாதிரி இருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னாங்க, ஐயா தென் தமிழகத்துல மாயாண்டி கடவுளை தரிசிக்கக்கூடிய மண்ணில் என்று கொண்டிருக்கின்ற அண்ணாமலை மாயாண்டி மாதிரி இருக்கானாங்க. ஐயா மாயாண்டி போல் உங்களை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எல்லோரும் இங்கே உங்கள் முன்னால் தோன்றும். பூச்சாண்டி உங்களுக்கு தெரியும், திருநூறு பூசுகின்ற ஆண்டியினுடைய பெயர் பூச்சாண்டி. நானும் உங்களை போல எப்பொழுதும் திருநூறு இல்லாம வெளியே வரவே மாட்டேங்க. என்னுடைய அடையாளம் அது. இன்னைக்கு மற்ற கட்சி மாதிரி திருநூறு அழிச்சிட்டு எல்லாம் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருநூறு அழிச்சா ஓட்டு போட்டுருவாங்களான்னு. நம்முடைய தர்மத்தை எப்பொழுதும் விட்டு கொடுக்க போவதில்லை. அதே நேரத்தில் இன்னொருவருடைய தர்மத்திற்கு எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்க போவது கிடையாது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இலக்கணம் சகோதர சகோதரிகளே. அதனால் மாயாண்டி இருக்கக்கூடிய இந்த மண், மாயாண்டி காக்கக்கூடிய மண். அதனால அரசியல் கட்சி தலைவருக்கு சொல்றேன், கொஞ்சம் கருப்பா இருக்கிறேன், கருப்பணசாமின்னு பேர் வச்சிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். மாயாண்டி வச்சாச்சு, பூச்சாண்டி வச்சாச்சு, அடுத்து பங்காளி கட்சிகள் என்னை கருப்பணசாமின்னு சொல்லிட்டீங்கன்னா முழுமையாக என்னுடைய ஆன்மீக பயணம் முடிந்துவிடும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரையும் பங்காளி கட்சிகள் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து, இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்கள், நேரமாச்சு, கிராமத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, நகராம அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க. இது நம்முடைய கட்சி, நம்முடைய யாத்திரை, நம்முடைய வேள்வி, நம்முடைய தேர்தல். மோடி அவர்களுக்காக நிற்க வேண்டும் என்று உங்களுடைய வேள்வியை பார்த்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அழைப்பையும் வைத்து விட்டு செல்லுகின்றேன். 27ஆம் தேதி பல்லடத்துல மத்தியானம் 2 மணிக்கு திருப்பூர்ல இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு விழா. 28ஆம் தேதி அங்க மோடி வர்றாருங்க. 28ஆம் தேதி திருநெல்வேலிக்கு மோடி அவர்கள் வருகின்றார். அதனால் தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் கட்டாயமாக 28ஆம் தேதி சரியாக 10:30 மணிக்கு திருநெல்வேலியில நீங்கள் மோடி அவர்களை பார்த்து உங்களுடைய அன்பையெல்லாம் செலுத்துவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் செய்து, கண்டிப்பாக மோடி அவர்களை தேர்தலுக்கு முன்பு தென்காசிக்கு கூட்டி வருவதற்கும் முயற்சி எடுத்து கூட்டி வருகின்றோம். ஆனா இன்னைக்கு நீங்க திருநெல்வேலிக்கு வந்து மோடி அவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கனிம வள கொள்ளையை பத்தி பேசின்னு கொடுக்கறாங்க. எத்தனை கொள்ளையை பத்தி பேசுறதுங்க, வேட்டி கொள்ளையிலிருந்து, அபார்ட்மெண்ட்ல இருந்து. ஐயா கனிம வள கொள்ளை இன்னைக்கு தென்காசியில் அவங்க அடிக்கிற கனிம வள கொள்ளை இன்னும் கொஞ்ச நாள்ல ஆத்து மண் இருக்க போறதில்லை, கொஞ்ச நாள்ல மழை இருக்க போறதில்லைங்க ஐயா. அதனால் இதை பற்றி நான் பேசுவதை விட செயலிலே நம்ம காட்ட வேண்டும் என்றால் திமுகவை எடுத்துருங்க, மலைகளை ஆறுகளை காப்பாத்துங்க. நீங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று 2024 பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து கனிம வள கொள்ளையை தடுத்து மறுபடியும் இது ஒரு பசுமை பூமியாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நல்லா நீங்க இருக்கணும். நிச்சயமா 2024 பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்கள் ஆதரவு இருக்கணும். 28ஆம் தேதி மோடி ஐயாவை பார்ப்பதற்கு நீங்கள் திருநெல்வேலியில் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ், பாரத் அன்னையின் புகழ்.